இப்போ அப்படியே டயாங் குளிச்சுட்டு வெளியில் வரான். அவனும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்து ஜங்கக் கூடவே உட்காந்து ஜாயின் பண்ணி பிரியாணியெல்லாம் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணி முடிச்சிடுறாங்க. இப்போ எங்கே ஜேகே போகிறது? நான் ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அந்த பிளான் படி உன்னை எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறேன். ஐ திங்க் உனக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே. ஆனால் இப்போ எங்கே போகிறோம்? இப்போது ஒரு மூவி டேட். ஓகேவா? இப்போவா? பகல் டைம்லையா? பகல் டைமில் தாண்டா மூவி டேட்டுக்கெல்லாம் போனால் நல்லாயிருக்கும். நைட் டைமில் வேறு இடத்துக்கு போகலாம். வேறு ஒரு பிளான் இருக்குது. ஓகேவா? சரி, ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு மூவிக்கு போகிறாங்க. அது லைக் நம்ம டைட்டானிக் மூவி மாதிரி ஒரு ரொமான்டிக் மூவி. ஓகேவா? அதில் லவ்வர்ஸ் 2 பேருமே சேர்ற மாதிரி தான் இருக்கும். எனக்கு டைட்டில் எதுவும் ஞாபகம் வரலடா, அதனால தான் இப்படி சொல்கிறேன். ஓகேவா? இப்போ அப்படியே ஜங்குக் வேணுமனே லாஸ்ட்டு சீட்டை புக் பண்ணியிருக்கான் 2 பேருக்குமே. இந்த டேங்க் பார்த்துட்டு எதுக்கு ஃப்ரண்ட் சீட் புக் பண்ணாமல் லாஸ்ட்டு சீட்டை புக் பண்ண? எல்லாம் ஒரு காரணமாக தான். நீ வா. நீ என்ன பண்ணாலும் எதுவுமே சொல்ல மாட்டேற ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி சீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஸ்டில் அந்த ரோ ஃபுல்லாகவே யாருமே கிடையாது. தயங்க பார்க்குறான் ரொம்ப நேரமாக. யாராவது வருவாங்கன்னு யாருமே வரல. அப்போ ஜேகே கிட்டே கேட்குறான், ஏய் நம்ம 2 பேருக்காக மட்டும் சீட் புக் பண்ணியா, இல்லை இந்த ரோ ஃபுல்லாகவே புக் பண்ணியா? ஆக்சுவலி இந்த தேட்டர் மொத்தமாகவே புக் பண்ணிட்டேன், யாரும் வர மாட்டாங்க, புரியுதா? அப்போது அங்கங்கே உட்காந்துட்ருக்கவங்கெல்லாம் அது சும்மா பொம்மைங்க. என்னது, நிஜமாகவே பொம்மைங்களா? நீ வேணால் போய் பார்த்துட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஸோ நிஜமாகவே அங்கே ஃபுல்லாகவே அந்த பொம்மை உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்குது. பொம்மைங்க தான் உட்கார வச்சுருக்காங்க. ஆடியன்ஸ் இருக்கணும், தனியாக ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ இதை பார்த்துட்டு என்ன ஜேகே பண்ணியிருக்க நீ? இவ்வளோ பெரிய தேட்டரை நம்ம பார்க்கறதுக்காக மட்டுமே புக் பண்ணியா? அப்படி யாருமே இல்லாமல் பார்த்தா எப்பட்றா கெக்காக இருக்கும்? அதெல்லாம் இருக்கும், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சு மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. ரொம்ப எமோஷ்னல் சீனெல்லாம் வருது அதில். சொன்ன மாட்டேயா, அங்கே ரொம்ப க்ரை பண்ணுறான் ஒரு மாதிரி. ஏன்னா இப்படி பண்ணுறானோ இந்த ஹீரோ என்னை புரிஞ்சிக்கவே மாட்றான் அப்படின்ற மாதிரி. சரி, அப்படியே ஜங்குக்கு பார்க்குறான். டேய் என்னடா பண்ணுற? உன்னை யார் ஃபஸ்ட்டு அழுகுற மாதிரி சீன்கள்லாம் கூட்டிகிட்டு வர சொன்னது இந்த மூவிக்கு? இப்போடா என் பாரு எப்படி அழுதுட்ருக்கேன்னு. டேய் அங்கே ஒன்றும் அந்தளவுக்கு ஃபீல் பண்ணுற அளவுக்குலாம் ஒன்றும் நடக்கலடா. நீ ஒரு டாமினண்ட்டான ஒரு பொண்ணாக இருந்தால் தெரியும். ஒரு டாமினேட் பண்ணாமல் கேர் பண்ணுறவங்களா இருந்தால் தெரியும். ஐ மீன் கிவ்வராக இருந்தால் உனக்கு தெரியும் அந்த பெயின். நீ தான் எப்போ பார்த்தாலும் வாங்குறவனாக தானே இருக்க, கொடுக்குறவனா இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்கிறான். டேய் நீ என்ன பேசுகிற, எனக்கு புரியல. ஐ மீன் அந்த லவ் கேர் எல்லாம் வாங்குறவனாக தானே இருக்க, கொடுக்குறவனா இல்லைல்ல, அதனால உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி எனக்கு புரியல தான், விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து டயங்க அள்ளடுறதே பார்த்துட்டு சரி இருந்தால் தொடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஜங்குக்கு வந்து அவனோட ஹேண்டை நீட்டுறான். அந்த ஸ்லீவ்ஸில் தொடச்சிக்கோ அப்படின்ற மாதிரி. ஸோ டயாங்கும் ஸ்லீவ்ஸில் தொடச்சிட்டு ஆமாம் இதுவும் ஒரு ரொமான்ஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஜங்குக்கை பற்றி பல்ல காட்டுறான். என்ன அப்போது உனக்கும் இந்த மாதிரி சாஃப்ட் ரொமான்ஸ் எல்லாம் பண்ண தெரியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் எனக்கு டார்க் ரொமான்ஸ் மட்டும் தான் பண்ண தெரியும் நினச்சியோ? நேற்று நைட்டு பண்ணது பார்த்தா அப்படி தான் தோணுச்சு. பட் ஓகே, இப்போ சாஃப்ட் ரொமான்ஸும் பண்ண தெரியும்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது மட்டும்தான் இருக்கா இல்லை உள்ள நிறைய வச்சுருக்கியா? அது ஒவ்வொரு சுச்சுவேஷன் வரும்போது ஒவ்வொன்றா காட்டுவேன், அப்போ தெரிஞ்சுக்கோ, புரியுதா அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஓகே ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே மூவி பார்க்க கண்டினியூ பண்ணுறான். இப்போ ஹீரோ ஹீரோயின் 2 பேரும் கிஸ் அடிக்கிற சீன். ஸோ இப்போ இதை 2 பேரும் பார்த்துட்டு ஐயோ தப்பான சீன் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி திரும்பி ஜேகே பார்க்குறான். ஜேகேவும் பரவாயில்ல நமக்கு ஏற்ற சீன் தான் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பி டயாங்க பார்க்குறான்.
இப்போ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு பின்னாடி வேறு செம்ம க்யூட்டான பிஜிஎம். ஸோ அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரியே போகிறாங்க. ஸோ போயிட்டு கடைசியில் அந்த பிஜிஎம்மே முடிஞ்சிருது, மூவியும் முடிஞ்சு தி எண்ட் அப்படின்னு சொல்லும்போது அடச்சை அப்படிங்கிற மாதிரி அடப்படா மூடே போச்சு அப்படின்ற மாதிரி டேங் திரும்பும்போது ஜங்குக் அப்படியே டேங்கோட சீக்ஸை பிடிச்சி இழுச்ச. என்ன ஏன் திரும்பினேன்? இல்லை நான் திரும்பலை, ஏதோ சத்தம் கேட்டுச்சு அதான். ஏஞ்சுக்கே இப்படி பார்க்குற? ஏன் நான் என்னோடய டேங்கை பார்க்கக்கூடாதா என்ன? இவ்வளோ கிட்ட பார்க்க நீ எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? லைக் அன் ஏஞ்சல். நான் உன்னை மிஸ் பண்ணிடவே கூடாது. என் கூடவே லைஃப் லாங் இருப்பல்ல டாங்? கண்டிப்பாக ஜேகே, கண்டிப்பாக இருப்பேன். ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்ற மாதிரி 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. இப்போ அப்படியே இந்த மூவி முடியறதுக்கே ஈவினிங் 6 o'clock ஆகிடுது. ஸோ அப்படியே 6 o'clock நம்ம டயாங்க்கு பசிக்குது. சங்கோக் என்னடே பசிக்குது ரொம்ப அப்படிங்கிற மாதிரி க்யூட்டாக கேட்குறான். ஐயோ க்யூட்டு மாரியா பண்ணுறானே, என்ன பண்ணுறது இவனை? சரி என்ன சாப்பிட்ற? ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டா நல்லாயிருக்கும், இல்லை பானிபூரி? சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு பானிபூரி கடைக்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே போயிட்டு 2 பேரும் அப்படியே பானிபூரியை வாங்குறாங்க. ஸோ வாங்கிட்டு இன்னும் உங்கள் 2ஆக வாங்கிட்டு வர பின்ன போடா அப்படின்னு சொல்லிவிட்டு தாயங்க ஒன்று வாங்கிக்கிறான். வாங்கி அதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஜங்குக் யாராவது பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டே இருக்கும்போது டக்குன்னு தாயங்கோட மவுத்தில் இருக்க அந்த பானிபூரியை தன்னோட வாயில் வாங்கிக்கிறான். அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு தாயங்க அப்படியே கண்ணை மூடி திறக்கிறான். அதுக்குள்ளே ஜங்குக் என்ன பண்ணோன்னே தெரியாத அளவுக்கு நிதானமாக நின்றுட்டு சாப்பிட்டுட்ருக்கான். டேய் என்னடா பண்ண? நானும் பண்ணலையே. ஹேய் ஜங்குக் என்ன பண்ண இப்போ நீ? தெரியணுமா என்ன? என்ன பண்ண? சரி போய் காரில் உட்கார். எதுக்கு? போய் உட்கார், அப்போ தான் சொல்லுவேன். சரி ஓகே அப்படின்ற மாதிரி போய் விண்டோ கிட்ட நம்ம காருக்குள்ளே உட்காந்துக்கிறான். ஜங்குக் வெளியில் இருந்தே நின்றுட்டு பானிபூரி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே மறுபடியும் டாயங்க வாய்க்குள்ளே பானிபூரி எடுத்து க்ளோஸ் தான் ஜஸ்ட் பண்ணியிருப்பான். ஜஸ்ட் அந்த க்ளோஸ் பண்ண அந்த மவுத்தில் மறுபடியும் போய் நல்லா கிஸ் பண்ணுற மாதிரி அந்த பானிபூரியை டங்கால் எடுத்துடுறான். இதான் பண்ண தெரிஞ்சா? ஐயோ ஜங்குக் நீ என்னடா நினைக்காத டைமில் தான் நினைக்காததெல்லாம் பண்ணுற. அப்படி பண்ணால் தான் கிக்காக இருக்கும். நினச்சி எல்லாம் கேட்டு பண்ணால் கிக்கே இருக்காது. ஸோ நான் உன்னை நல்லா பார்த்துக்கிறேன்னா ஸ்டமக்கில் அடிக்கடி பட்டர்ஃப்ளை பறக்குதில்ல படா அப்படி சொல்லிவிட்டு அப்படி நம்ம டேங்கும் ஜாலியாக ஸ்மைல் பண்ணிட்டே சாப்பிட்டுட்ருக்கான். ஓகே போதுமா இல்லை வேறு ஏதாவது சாப்பிட்றியா? எனக்கு இப்போ ஃப்ரைட் ரைஸும் சாப்பிடணும் போல் இருக்குது. சரி வா ரெஸ்டாரண்ட் போகலாம். இங்கே எதனா ரோட்டு கடையில் இருக்கான்னு பாரு, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ரோட்டு கடையில் சாப்பிட்டா. நானே என் ஃப்ரெண்ட்ஸும் அடிக்கடி ஒரு ரோட்டு கடைக்கு போகலாமா? ரோட்டு கடையில் தான் சாப்பிடுவியா? அங்கே என்னடா ஹைஜீனாக இருக்கும்? ஏய் ஒரு நாள் சாப்பிட்றதுலாம் ஒன்றும் தப்பில்லை, வாடா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் போகலாம் அப்படின்ற மாதிரி. ஒரு 7 மணி மாதிரி இருக்கும். ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. ஸோ ரோட்டு கடையில் போய் 2 பேரும் நின்றுட்டு அங்கே குடுன்னு ஓடி போயிட்டு 2 ரைஸ் வாங்கிட்டு வரான். சரி இதை பார்த்துட்டேன், நீ ஏன்டா 2 வாங்கிட்டு வந்த? சாரி எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படிங்கிற மாதிரி உட்காந்து அவன் பட்டு காருக்குள்ளே எல்லாமே சாப்பிட ஆரம்பிச்சிட்றான். இங்கே ஜங்குக் என்ன இவன் நம்மளை கண்டுக்கவே மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனும் ஏதோ சாப்பிடணுமேன்னு சாப்பிட்டுட்ருக்கான். பட் டேஸ்ட்டு போய் செம்மையாக இருக்குது. ஸோ அப்படி டேங்கிட்ட என்ன ஜங்குக் இல்லை நீ என்ன பண்ணுறன்னு தெரியுதா உனக்கு?
பசிக்குது சாப்பிட்றேன். அது எனக்கு தெரியுது. என்னேன்டா கண்டுக்கவே மாட்ற? இருப்பா ஃபஸ்ட்டு பசி, அதுக்கப்புறம் தான் எல்லாம். ஓ சரி சரி, சாப்பிட்டு சாப்பிட்டு அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு ஜங்குக்கும் இதை சாப்பிட்டுட்ருக்கான். இப்போ எப்படி டாயம் டக்குன்னு தோற அப்படின்றான். எதுக்கு? தோற அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறான். எங்கள் ஜங்குக்கும் இது வரைக்கும் யாரோ ஃபீட் பண்ணியிருக்க மாட்டாங்க. சின்ன வயசில் அவங்க அம்மா பண்ணியிருப்பாங்க. இப்போது ஃபர்ஸ்ட் டைம் ரொம்ப வருஷம் கழிச்சு நம்ம டேங் ஃபீட் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே ஒரு மாதிரி ஆனந்த கண்ணீராக வருது. இது வரைக்கும் நம்மளை சாப்பிட்டியான்னு கூட ஒழுங்காக கேட்குறதுக்கு ஆள் இருக்க மாட்டாங்க. இப்போ ஃபீட் பண்ணி விடுற அளவுக்கு என்கிட்ட ஆள் இருக்காங்க. நான் லக்கி தான் போல் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறான். ஸோ டைம் பார்த்துட்டு, ஜங்குக்கு என்னாச்சு? காரமாக ஏதாச்சும் இருக்காண்ணா? இல்லை மிளகா கடிச்சிட்டியா? என்னடா? ஒன்றும் இல்லடா. என்னாச்சு சொல்லு. இல்லடே, ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒருத்தர் ஊட்டி விட்டு நான் சாப்பிட்றேன், அதான். அப்போது அம்மா ஊட்டி விட்டது இல்லையா அவனுக்கு? அது சின்ன வயசில் ஒரு 14 இயர்ஸ் இருக்கும்போதே நான் இந்தியாவுக்கு வந்துட்டேன் தனியாக பிஸ்னஸை பார்க்கணுன்னு. என்ன 14 இயர்ஸ்லேருந்தே பிஸ்னஸ் பார்த்துட்டு இருக்கியா? அதுக்கப்புறம் அவ்வளோவா ஃபேமிலிலலாம் டச் கிடையாது. இதோ போனேன்ல, போனால் கூட ஒரு 1 டே அவ்வளோதான். அதுக்கு மேலே அங்கே இருக்க பிடிக்காது, வந்துடுவேன். அப்புறம் தனியாகவே இவ்வளோ வருஷம் இருந்தியா? உனக்கு போர் அடிக்கும் போதெல்லாம் என்ன பண்ணுவேன்? கஷ்டமாக இருக்க மாட்டேன்? ரொம்ப லோன்லியாக இருந்திருக்க மாட்டேன்? எனக்கு என்னமோ லோன்லியாக இருக்கிறது பிடிக்கும், அவ்வளோதான். ஏன்னா தனியாக இருக்க பிடிக்குமா? என்ன ஜங்குக்கு சொல்கிற? ஆமாம் தயாங்க, எனக்கு தனியாக இருக்க பிடிக்கும். இத்தனை வருஷமாக நான் தனியாக தான் இருந்தேன். அண்ட் தென் உன்னை பார்த்ததுக்கப்புறம் இனி நம்ம லைஃப்பில் தனியாக இருக்க வேண்டாம், ஒரு துணையோடு இருக்கலான்னு தோணுச்சு. அண்ட் உன்னை பார்த்ததுக்கப்புறம், உன்கிட்ட பேசி பழகினதுக்கப்புறம், உன்கிட்ட கிடைச்ச அந்த கம்ஃபர்ட் ஜோன், நான் என்ன சொன்னாலும் எதையுமே ஜட்ஜ் பண்ணாமல் ஜஸ்ட் கேஷுவலாக ஒரு பாண்டை என் கூட க்ரியேட் பண்ண ஒரு நார்மலான பர்சன் நீ தான். இது வரைக்கும் எல்லோரும் என்கிட்ட பேசியிருக்காங்க, பர்சனலை ஷேர் பண்ணியிருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க. பட் நாட் லைக் யூ. உன்கிட்ட கிடைச்ச ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அந்த கேர், அந்த லவ், அது எனக்கு வேறு யார்கிட்டயும் கிடைக்கல. லைக் என்னோடய அம்மா கூட நான் இருக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணுவனோ அந்த அளவுக்கு சேஃப் அண்ட் செக்யூர்ட் கேர், லவ் எல்லாமே உன்கிட்ட எனக்கு கிடைக்கும்னு தோணுச்சு. அண்ட் நீ என்கிட்ட வந்து பேசும்போதெல்லாம் ஒரு விதமாக சந்தோஷமாக இருக்கும். நான் தனியாக இருக்கேன், எனக்கு யாரும் இல்லை அப்படின்னு இன்சைடில் ஒரு சின்ன இன்செக்யூரிட்டி இருக்கும். பட் உன்கிட்ட பேசினதுக்கப்புறம், பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த இன்செக்யூரிட்டி இல்லை. எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் உனக்கும் எனக்கும் தகராறுலையே ஸ்டார்ட் ஆச்சுனாலும், மோதலில் ஆரம்பிக்கிறது காதலில் முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே ஊடல் இருக்கோ அங்கே கூடலும் இருக்கும். ஸோ அதான், உனக்கும் எனக்கும் மைண்ட் ஃபார் ஈச் அதர்னு நினைக்கிறேன் அவங்க. அண்ட் எனக்கு இது ஃபுல்லாக நீயே ஊட்டி விடுறியா ப்ளீஸ்? இதெல்லாம் கேட்கணுமா ஜங்குக்? ஆக்கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக ஃபீட் பண்ணி விடுறான். ஸோ ஜங்குக்கும் ஒவ்வொரு வாய்க்கும் அந்த அது இவ்வளோ நாள் ஏதோ கிடைக்காத ஒரு பொக்கிஷம் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆனந்த கண்ணீரோடவே சாப்பிட்றான். இங்கே அப்டேட் அவங்க ஜங்குக் சின்ன பிள்ளை மாதிரி அழாத ஜங்குக், அமைதியாக சாப்பிடு, பொறை ஏறிட போகுது அப்படின்றா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் என்ன தேம்பி அழுதுட்டுருக்கேன். இது ஹாப்பி டியர்ஸ் தயாங், இது நார்மலாக அழுகிற மாதிரி இல்லை. நான் சந்தோஷத்தில் அழுதுட்டுருக்கேன், ஒன்றும் ஆகாது, பயப்படாத.
நீ வாயை மூடிட்டு ஒழுங்கா சாப்பிடு, சும்மா தொண்ண. டேய், ஊட்டி விடுறதுக்கெல்லாம் இவ்வளோ எமோஷ்னலாக? ஏதோ மூவி பார்க்கும்போது நான் சின்ன எமோஷ்னல் சீனுக்கு அழுதுக்கே அப்படி இது கிண்டல் பண்ண. இப்போ நீ என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஜஸ்ட்டு மூவி, இது ரியல் லைஃப்பில். அதான். ஓ சரி, எமோஷ்னல் சேம்ஸ் தானே, அப்புறம் என்ன? சரிடா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே ஒரு 2 hours அங்கேயே போகுது. ஸோ நைட்டு ஒரு 10 ஆகுது. சரி ஜேகே, நாளைக்கு ஒர்க் கிளம்பணும். ஸோ கிளம்பலாமா வீட்டுக்கு? டேய், இன்னும் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இடத்துக்கு போகவே இல்லை, அதுக்குள்ளே என்ன வீட்டுக்கு போகணும் உனக்கு? அமைதியாக கூட வா. இன்னும் எங்கே ஜேகே, இன்றைக்கி டே ஃபுல்லாக சுற்றியே வேஸ்ட் பண்ணிட்டோம். என்ன வேஸ்ட் பண்ணுமா? எவ்வளோ ரொமான்டிக் மூமெண்ட்ஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம், மெமரிஸை க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்னடா, என்னை பற்றின சில பர்சனல்ஸை நீ தெரிஞ்சுக்கிட்ட, உன்னை பற்றி சென்சிட்டிவான விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்றைக்கி ஒன் டே வேஸ்ட்டுன்ற. சரி சாரி, தெரியாமல் சொல்லிட்டேன். சரி, இப்போ எங்கே போகிறோம்? அது உனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட் ஹவுஸ்க்கு தான் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே நல்லா ஜில்லுன்னு காற்று. ஸோ அப்படியே லைட் ஹவுஸ்க்கு மேலே போயிட்டு அந்த சிட்டி வியூ சூப்பராக பார்த்துட்டு, அந்த ஜில்லுன்னு காற்றுக்கூட இவங்க 2 பேர் மட்டும் தனியாக அப்படியே டாங்க நின்று அசந்து போய் சிட்டி வியூ பார்த்துட்ருக்கான். இவ்வளோ அழகாக இருக்குமா நம்ம சிட்டி, நான் அதுக்கு பார்த்ததே இல்லை. அதுவும் இவ்வளோ பெரிய லைட் ஹவுஸ், அதுவும் நம்ம சிட்டியில் இருக்குன்னு எனக்கு தெரியவே தெரியாது ஜேகே அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஆக்சுவலி எனக்கே தெரியாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 1 year தான் நான் இங்கே வர ஆரம்பித்தேன். இங்கே வந்தால் என்னோடய மைண்ட், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாமே போயிடும். அண்ட் தென் ரிலாக்ஸ் ஆகிடுவேன். அதுவும் இந்த ஜில்லுன்னு காற்று, நைட் டைம், அது வைபே வேறு மாதிரி கூட. அந்த இப்போது அவங்க கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டயங்க பேக் ஹக் பண்ணிவிட்டு அப்படியே அவனோட ஷோல்டரில் நம்ம ஜேகேவோட ஹெட்டை ப்ளேஸ் பண்ணி காது கிட்ட. என்ன ஜேகே? லவ் யூடா, ஐ லவ் யூ. ஜங்குக், இப்படிலாம் பேசாத. எதுக்கு இவ்வளோ ஸ்லோவாக அது காது கிட்ட ஹார்ட் ப்ரீத் போடுற மாதிரி பேசுகிற? எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன மாதிரி இருக்கு? அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஜங்குக்கு வந்து டாங்கோட சீக்ஸில் அப்படியே அவனோட சீக்ஸ் வச்சு ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். ஸோ அப்படியே நம்ம டாங்கோ கண்ணை மூடிட்டு அந்த நேச்சர், அந்த காற்று, அந்த சத்தம், அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, நிலா வெளிச்சம். ஸோ அதை அப்படியே ஃபீல் பண்ணி ஜங்கு கூட அந்த ஹார்ட்டான வார்மான ஒரு ப்ரீத் அண்ட் ஹக், இது 2த்தையும் அப்படியே நல்லா ஃபீல் பண்ணிட்டா. ஜங்குக், என்ன பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குடா. என்ன தப்பு பண்ணணும் போல இருக்கா? அதில்ல, ஒரு மாதிரி ரொம்ப பட்டர்ஃப்ளைஸ்லாம் பறக்குது. ஐ திங்க் பறக்கிற மாதிரி இருக்குது. இது ரொம்ப ஓவராக போச்சுன்னா நீ சொன்ன மாதிரி தப்பு நடந்துடும். இப்போதைக்கு இதை வேண்டாமே, என்ன ஓகேவா? புரியுது, புரிஞ்சா சரி. அண்ட் தென் லவ் யூ ஜேகே, லவ் யூடா. அண்ட் தேங்க்யூ. எதுக்குடா தேங்க்யூ? இந்த நாளை இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக மாற்றினதுக்கு. கொஞ்சமாக உன்னை பற்றி நான் தெரிஞ்சுக்கிட்டேன், கொஞ்சமாக என்னை பற்றி நீ தெரிஞ்சுக்கிட்ட. ஐ திங்க் இந்த ஒரு 7 or 6 months இன்றைக்கி ஒன் டே ஃபுல்லாக நமக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டேயில் இது வரைக்கும் இப்படி நம்ம 2 பேரும் தனியாக டைம் இது வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணதே கிடையாது. அண்ட் தேங்க்யூ, உன்னோட கோல்டன் டைமை எனக்காக கடனாக கொடுத்ததுக்கு. அண்ட் ரிட்டன் பேக்காக இன்னொரு நாள் நான் உனக்கு கொடுக்குறேன், ஓகேவா? டைமை கூட கடன் கேட்க ஆரம்பிச்சிட்டியா தயாங்? ஆமாம், உனக்கு இருக்க டைம் ஷெட்யூலில் நீ எனக்காக ஒன் டே ஒதுக்குனதே ரொம்ப பெரிய விஷயம்.
அப்போது உனக்கு டைமும் வேல்யூ தானே. அப்புறம் எல்லாருக்கும் போன நேரம் வராது, அதே மாதிரி இப்போ இருக்க நேரமும் கிடைக்காது. அந்தந்த டைமில் அதை அனுபவிச்சுக்கணும். ஸோ இப்போ வாங்கின இந்த கடனான 1 டேவை உனக்கு ஏதாவது எப்போவது வேணும்னா கேளு, ஓகேவா? நான் அப்போ இந்த 1 டேவை உனக்காக கொடுக்குறேன், உன் கூடவே. அப்படி பார்த்தா நீயும் தானே என் கூட 1 டே ஃபுல்லாக செலவு பண்ணியிருக்க டேவாங். இல்லை, இந்த பிளான் போட்டது வேணால் நீ இருக்கலாம், பட் ஃபஸ்ட்டு கேட்டது நான் தானே, எனக்காக என் கூட இருன்னு. ஸோ நான் தான் கடன் கேட்டிருக்கேன். உனக்காக நான் எப்போ உன் கூட இருக்கணும்னு நினைக்கிறியோ அப்போ மறுபடியும் கேளு, கொடுக்குறேன், ஓகே? தேங்க்ஸ் a lot ஜங்குக், ஐ லவ் யூ ஸோ மச். அப்படி சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணிவிட்டு ரைட்டாக அங்கேயே அப்படியே 2 பேரும் படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஜங்குக்கோட ஷோல்டரில் நம்ம டேங்கோட ஹெட் அப்படியே படுத்துட்டு 2 பேரும் அந்த மூன் ஸ்டார்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டே, ஜங்குக் என்ன டேயாங், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல தெரியுமா, உனக்குள்ளேயும் இப்படி ஒரு சாஃப்ட் கேரக்டர் இருக்குன்னு. நீ எப்பயுமே ஒரு மாதிரி கோல்டாக ரூடாக தான் மற்றவங்கக்கிட்ட நடந்துக்குவ. சம்டைம்ஸ் ஒர்க்கில் என்கிட்டயும் அப்படி தான் நடந்துக்குவ. நான் உன்னை ஸ்டார்டிங்கில் பார்க்கும் போதெல்லாம் செம்ம ஆட்டிடியூடான பையன் போலன்னு நினச்சேன். பட் உன்னை லவ் பண்ணதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது உனக்குள்ளவும் பெயின் இருக்குது, உனக்கும் பர்சனல்ஸ், உனக்கும் சாஃப்ட் கார்னர் இருக்குது அப்படின்னு. அண்ட் எனக்காக இந்த சாஃப்ட் கார்னரை எப்பயுமே வச்சிட்ரு என்ன. கண்டிப்பாக உனக்காக இல்லாமல் வேறு யாருக்காக கொடுக்க போகிறேன், நானே உனக்கு தான். அப்புறம் என்னடா, அதுவும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி இப்படி கட்டி பிடிச்சிக்கிறான். ஸோ ஜங்குக்கும் கட்டி பிடிச்சிட்டு, சரி நைட் 12 ஆகிடுச்சு, வீட்டுக்கு போகலாமா? வீட்டுக்கு போகணுமா? போகணுண்டே, காலையில் ஒர்க் போகணும்ல. சரி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ஆஸ் யூஷுவல் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆஃபீஸில் அப்படியே ஒரு 12 மணி போல் நம்ம டேயாங் ஆஃபீஸ் போகிறான். ஜங்குக்கு வந்து ஒரு 2 hours முன்னாடியே கிளம்பிட்டுருப்பான். ஸோ டயர்டாக இருக்குது, டேயாங்கை எழுப்பாமல் ஜங்குக்கு மட்டும் ஆஃபீஸ் கிளம்பிட்டான். இப்போது டேயாங்கும் ஒரு 12 மணி போல் அங்கே போயிட்டு சைன் பண்ணிவிட்டு ஜேக்கிக்கு விஷ் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி ஆஃபீஸில் இருக்க மெம்பர்ஸ்க்கெல்லாம் தெரியாது இவங்க 2 பேரும் டேட் பண்ணிகிட்ருக்காங்க, லவ் பண்ணுறாங்க அப்படின்னு. இன்னும் யாருக்கும் அனௌன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போது டயாங் அவனோட ஆஃபீஸில் அவன் கேபினில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போதே டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஜேக்கிக்கு மெசேஜ் பண்ணுறான், ஏய் ஜங்குக், நேற்று ஏதோ ப்ராஜெக்டை பற்றி சொன்னல, சைன் பண்ண நான் ரெடியான்னு கேட்டல, என்ன ப்ராஜெக்ட், என்ன ஐடியா, அதை பற்றி நீ எதையுமே சொல்லலையே, நீ சொன்னால் தானே என்னன்னு நான் பிளான் பண்ண முடியும், சொல்லு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கும் அவனோட ஒர்க் பிஸியில் இந்த மெசேஜ் அவன் நோட் பண்ணல. ஸோ டேங்குமே இங்கே அவனோட ஒர்க் பார்த்துட்டே அப்பப்போ ஃபோன் எடுத்து பார்த்துட்ருக்கான், பார்த்தானான்னு. ஸோ பார்க்கல. அதனால் ஒரு கட்டத்தில் நம்ம டேங்கே கடுப்பாகி நம்ம ஜங்குக்கோட கேபினுக்கு போகிறான். ஏய் ஜங்குக் அப்படின்றான். அங்கே உள்ள வேறு யாரோ ஸ்டாஃப் பேசிகிட்ருக்காங்க. அவன் ஜங்குக் அப்படின்னு கூட்டதும் யார் அது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கும் ஷாக் ஆகி பார்க்குறான், அந்த ஒர்க்கரும் ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சாரி தெரியாமல் கூப்பிட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி 90 டிகிரிக்கு குனிஞ்சு பவ் பண்ணிவிட்டு, சார் சொல்லு என்ன டயாங், ஆக்சுவலி எனக்கு ஒரு டவுட்டு, ஸோ அப்படின்ற மாதிரி அந்த ஒர்க்கரை பார்க்குறான் நம்ம டயாங். ஸோ அந்த ஒர்க்கரும் ஓகே பாஸ் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி கிளம்பிடுறாங்க. இப்போ அப்படி டயாங் வந்துட்டு, சாரி ஜங்குக், எதுக்கு கோவமாக வந்த? இல்லை நான் மெசேஜ் பண்ணேன், நீ பார்க்கல, அதான் கோவமாக வந்தேன். என்ன மெசேஜ் பண்ணேன்? அதை கூட இப்போ எடுத்து பார்க்க முடியாதா உன்னால்? டேய் டயாங் சாரிடா, என்னோடய ஃபோன் வீட்டிலே விட்டுட்டு வந்துட்டேன்.
ஓ! அதனால தான் பார்க்கலையா? ம். என்ன மெசேஜ் பண்ண? இல்ல, ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க்கை பற்றி சொன்னேல்ல, அதான். அப்புறம் ஆமேஸ், நீங்கள் எல்லோரும் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவாகவே இருக்கும் நான் வீடியோ போடுறதுக்கு. ஸோ நீங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுறீங்க தான், ஆனாலும் கமெண்ட்டும் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குது, இதை எப்படி இன்னும் கொண்டு போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களோட ஒப்பீனியன்ஸும் சொல்லுங்கள். அண்ட் உங்களோட ஒப்பீனியன் எனக்கு பிடிச்சிருந்தா அதையும் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். அண்ட் நிறைய பேர் கேட்குறீங்க டயாங்க்கும் ஜேகேக்கும் நிறைய ரொமான்டிக் சீன்ஸ் வைங்க அப்படின்னு. இதில் ரொமான்டிக் சீன்ஸ் இருக்கும், பட் ஆனால் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அந்த மேட்ரு சீன்ஸ் எல்லாம் அவ்வளோவா சொல்ல முடியாது. பிகாஸ் இப்போது முன்னாடி மாதிரி யூடியூப் கிடையாது, ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஏற்கனவே பழைய சேனல்லாம் போயிடுச்சு. ஸோ இதையும் இப்போ நான் இழக்க விரும்பலை. அதனால் நம்ம இதிலேயே வந்து ஸ்டாண்டர்டாக என்னெல்லாம் போட்டு பார்க்க முடியுமோ அதை மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம், ஓகேவா? அப்புறம் ஆமி, மறக்காமல் லைக்கும் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? ஸோ நானும் ஒர்க் போயிட்டு தான் இருக்கேன். எனக்கும் கிடைக்கிற டைமில் தான் நான் ரெக்கார்ட் பண்ணியே போடுறேன். ஸோ உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட கமெண்ட்டுமே எனக்கு இன்னமும் நிறைய கிடைச்சா இன்னும் நல்லா இருக்கும், ஓகேவா? ஐ லவ் யூ. அண்ட் தென் நம்ம பிடிஎஸ் பாய்ஸ்லாம் ஆர்மி போயிட்டு ரிட்டன் வந்துட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்களாம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அண்ட் அவங்களோட கம்பேக் மறுபடியும் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஸோ ரியலி ஐ எம் வெரி ஹாப்பி பிகாஸ் ஜேகே வந்துட்டார். ஏன்னா அவர் தான் என்னோடய பயாஸ். ஸோ ஆமி, ஐ லவ் யூ அண்ட் ஆல்சோ ஐ மிஸ் யூ. அப்புறம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே தென் பாய். நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம்.